Good morning to everyone. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.29 என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான், பட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. In an AP, sum of 4 consecutive terms is 28 and their sum of their square is 276. Find the 4 numbers. ஒரு ஏபியில் அடுத்தடுத்து 4 டேம் இருக்குது. அந்த 4 டேமையும் ஆட் பண்ணால் 28 கிடைக்கும். அந்த டேம்ஸை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா 276 கிடைக்கும். அப்படின்னா அந்த 4 டேம்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. ஸோ சம் என்னங்கிறத நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த 4 டேம்ஸ் என்னங்கிறத நம்ம தான் அசம்ஷன் பண்ணணும். ஸோ அந்த 4 டேம்ஸ் என்ன அப்படின்னா இந்த இருக்குது, இதுதான் அந்த 4 டேம்ஸ். ஸோ a + 3d அப்படிங்கிறது ஒரு டேம், a - d அப்படிங்கிறது ஒரு டேம், a + d அப்படிங்கிறது ஒரு டேம், a + 3d அப்படிங்கிறது இன்னொரு டேம். ஸோ ஏன் இப்படி அசம்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்படி பண்ணினா தான் அங்கே இருக்கக்கூடிய ஏ வேல்யூவோ அல்லது டி வேல்யூவோ கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இப்படி தான் இதை நம்ம அசம்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா? இதுதான் அந்த 4 டேம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம என்ன செய்யணும், இந்த 4 டேமையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எல்லா வேல்யூவையும் அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. இந்த 4 வேல்யூவையும் எழுதி ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும், -3dயும் +3dயும் கேன்சல் ஆயிரும், -dயும் +dயும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ மட்டும்தான் இருக்கும். எத்தனை ஏ இருக்கும் அப்படின்னா 4 ஏ இருக்கும். அப்போ 4a = 28ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 4 அடுத்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணால் 28 4ஆல் டிவைட் பண்ணால் ஏயோட வேல்யூ வந்து 7 கிடச்சிரும். இப்போ கிடைச்ச இந்த ஏயோட வேல்யூ 7 அப்படிங்கிறத ஸோ அதை நம்ம 7 கிடச்சாச்சு. இப்போ ரெண்டாவது கண்டிஷனுக்கு வருவோம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த 4 வேல்யூவையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணணுன்னா பார்த்துக்கோங்க, a + 3d the whole square, a - d the whole square, a + d the whole square, a + 3d the whole square. ஓகேவா? சம்மில் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அது ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதியாச்சு, which is equal to 276. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குது, a - b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அது எப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், a² - 2ab + b² இந்த ஃபார்மெட்டில் நம்ம அதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணி எழுதணும். ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல a தான் இருக்குது, அப்போ அங்கே a² தான் கிடைக்கும். மைனஸ் ஏயோட வேல்யூ வந்து a அண்ட் பியோட வேல்யூ வந்து 3d. அப்போ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். a × 3d இன்ட்டு இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அப்போது 3 2s are 6ad அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரெண்டாவது டைம். மூணாவது டைம் என்ன செய்யணும், பியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, d ஸ்கொயர் பண்ணால் d². ஸோ ஃபர்ஸ்ட் டைம் a - b the whole square ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சாச்சு, கிடச்சாச்சு. இதே மாதிரி தான் ரெண்டாவது டேமையும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அண்ட் தேர்ட் டேர்மில் என்ன இருக்குது, தேர்ட் டேர்ம் a + d the whole square. அப்போ a + b the whole square, அப்போ a² + 2ab + b². அதுதான் மூணாவது டேர்ம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். ஃபோர்த் டேர்ம் ஆல்சோ இந்த சேம் மேனர். இதை எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான எல்லா விஷயமும் இப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிரும். கிடச்ச பிறகு அதே மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்க எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கும், கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஏடி டேம் ஃபுல்லாக போயிடும். இங்கே பாருங்கள், +6ad இருக்குது, -6ad, -2ad இருக்குது, +2ad. இந்த 4 டேமும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த 4 டேமும் கேன்சல் ஆன பிறகு மீதி இருக்கலாம் எழுதிக்கோங்க. 4a² இருக்கும், 1 2 3 4. ஸோ 4a² வந்துடும். அதே மாதிரி d² எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 9d² இருக்குது, இங்கே ஒரு d² இருக்குது. ஸோ 9 + 1 10, 10 + 1 11, 11 + 9 20. ஸோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 20d² கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், 4a² + 20d² வந்தாச்சு, ஈக்குவல் டு 276. இப்போ ஏக்கு வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 7. அப்போ அதை ஏக்கு பதிலாக 7 நம்ம என்ன செய்வோம், சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 7 ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் 4 மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 4
7 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 49. 49 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 3 196. ஸோ இந்த 196 என்ன செய்யணும் அடுத்த சைடு கொண்டு போகணும். ஸோ அடுத்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். அப்போ 276லேருந்து இந்த 196 என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 0 17ல் 9 போனால் 8 இங்கே 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 80 கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வரை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எங்கே இந்த 7 ஸ்கொயர் பண்ணி 4 மல்டிப்ளை பண்ணி வந்த வேல்யூவை அடுத்த சைடு கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 80 கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு. இப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கும் 20d² = 80. ஸோ இப்போ இந்த 20யை அடுத்த சைடு கொண்டாந்து டிவைட் பண்ணால் d² = 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ d² = 4. அப்போ டியோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா டியோட வேல்யூ +or - d அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும் கிடச்சிரும். இந்த இடத்துலையும் சிலர் வந்து +2 மட்டும் எழுதிடுவீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. +or - 2. இப்போது இந்த ஏயோட வேல்யூவும் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, டியோட வேல்யூவும் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஏ அண்ட் டி வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டேமாக கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் டேமுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏயோட வேல்யூ வந்து 7 அண்ட் மைனஸ் டியோட வேல்யூ வந்து எவ்வளவு 2. ஃபர்ஸ்ட் நம்ம +2வை எடுத்துக்கிடுவோம். அப்போ 7 - 6 which is equal to 1. அப்போ ஃபர்ஸ்ட் டேம் என்ன அப்படின்னா 1. இங்கே இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேம் வந்து 1. அதே மாதிரி ரெண்டாவது டேம் என்னது a - d. ஏயோட வேல்யூ எவ்வளவு 7, டியோட வேல்யூ வந்து எவ்வளவு 2. 7 - 2 எவ்வளவு 5. அப்போ ரெண்டாவது டேம் எவ்வளவு 5. இதே மாதிரி தேர்ட் டேமும் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் டேம் என்ன a + d. ஏயோட வேல்யூ எவ்வளவு 7 அண்ட் டியோட வேல்யூ எவ்வளவு 5. ஸோ 7 + 5 சாரி டியோட வேல்யூ நான் தப்பாக எழுதியிருக்கேன். டியோட வேல்யூ வந்து 2. ஸோ 7 + 2 9. ஸோ தேர்ட் டேம் வந்து எவ்வளவு 9. இதே மாதிரி ஃபோர்த் டேமும் என்னங்கிறத நம்ம என்ன செய்யலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்களாக கண்டுபிடிங்க. இதே மாதிரி -2 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்க அப்படின்னாலும் சேம் 4 வேல்யூஸ் தான் கிடைக்கும். தட்ஸ் ஆல். அப்போது ஏயோட வேல்யூ வந்து 7, டியோட வேல்யூ வந்து +or - 2. தேங்க்யூ.